பலாக்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு காய் எடுத்து அதோட மேல் தோல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காயை போட்டு இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அரைப்பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் வெந்த பிறகு வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 எலுமிச்சப்பழ ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுள்ள பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷமாக ஊற போட்டிருந்தேன். இப்போ வேக வைக்க போகிறோம். தண்ணியில் ஹோல் கரம் மசாலா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். நெக்ஸ்ட் கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் வந்து கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். கிளிக் பண்ணி பாருங்கள்.